தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். தலைக்கணம் காட்ட வேண்டாம், தமிழ்நாடு பொறுக்காது என்றும் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. மும்மொழி கொள்கையை வலியை திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல் என விஜய் கண்டனம். பாசிச அணுகுமுறைகளை கையில் எடுப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் எதிர்ப்போம் என உறுதி. தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில பிரச்சனையாக திரித்து திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. மும்மொழி கொள்கை குறித்து வாய் திறக்காமல் இபிஎஸ் வீட்டில் பதுங்கி இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சனம். தமிழ்நாட்டில் என்றுமே இருமொழி கொள்கையே கடைபிடிக்கப்படும். வேலூர் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டில் எப்போது இருமொழி கொள்கையே தொடரும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு கூறுவது ஏற்க முடியாது. மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரு மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை. அரசியல் அமைப்பை மதிக்காத மத்திய அரசு சர்வாதிகார செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தனியார் பள்ளிகளில் கடைபிடிக்கும் மும்மொழி கொள்கையை எதற்காக அரசு பள்ளிகளில் கடைபிடிப்பதில்லை என தமிழக அரசுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. தனது படங்களை 3 மொழிகளில் வெளியிடும் விஜய் 3 மொழி கொள்கையை எதிர்க்கலாமா என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர் மாவட்டம் வடலூரில் தனியார் விடுதி லிப்டில் சிக்கிய காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத். தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லிப்டை உடைத்து மீட்டனர். சமூகத்தை ஒன்றிணைக்கவே RSS செயலாற்றி வருவதாக அதன் தலைவர் மோகன் பகவத் பேச்சு. RSSக்கு யார் வேண்டுமானாலும் எப்போதும் வரலாம் என்றும் எப்போது வேண்டுமானாலும் வெளியே போகலாம் என்றும் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான IPL அட்டவணை வெளியீடு. இந்த ஆண்டு மும்பை சென்னை அணிகள் இருமுறை மோதும் வகையில் அட்டவணை தயாரிப்பு.